யோவான் 11:25. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஒரு நிமிஷம் கண்களை மூடி செபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் தெரிந்ததான எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்தமான இந்த நல்ல ஒரு ஓய்வு நாளுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீ நல்லவர், வல்லவர், போதுமானவர், இரக்கமுள்ள தேவனாயிருந்த ஆண்டவரே, அப்பா, அந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை நேர்த்தியாய் நடத்தினீர். அதற்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உண்மை பாடும் பொழுதும் துதிக்கும் பொழுதும் ஆண்டவரே, தெய்வீக பிரசன்னம் நீர் எங்களோடு கூட வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையின் கூட தகப்பனே, கொஞ்ச நேரம் உடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சித்திருக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே பரத்துல இருந்தே வேத வார்த்தைகளை நீங்க அனுப்பி தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒரு ஞானத்திலே குறைவுள்ளவனாய் காணப்படுவான் என்று சொன்னால் அவனுக்கு நான் பரத்திலிருந்து ஞானத்தை கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, அந்த ஞானத்தை ஆண்டவர் நீங்க கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய இறுக்கத்தை நீங்க வெளிப்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்ரோச்சனமான மனிதனா இந்த இடத்துல அடியை நிற்கும் பொழுது ஆண்டவரே, என்னிலிருந்து நீங்க மகிமை அடையும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. மீன் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் 30, 60, 100 மேனியாய் இசப்பா உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது அமேன் ஆண்டவரை பிரதிபலன் அடைய அது பலன் தருகிற ஒரு அனுபவத்தை என் ஆண்டவர் நீங்க தருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியாவுடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அடியனையும் அடியார்களையும் ஒன்று போல தாழ்த்தி செபிக்கிற இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். நாம இன்னைக்கு வாசிச்சதான அந்த யோவான் 11வது அதிகாரத்துல 25வது வசனத்தின் அடிஸ்தானத்துல ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வானவன் பிழைப்பான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி அங்க யாரு, அதாவது மார்த்தாள் மரியாளுடையதான சகோதரனை குறித்து அங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நமக்கு ஒரு விளக்கமான வேத பகுதி நம்ம அங்க கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த இடத்துல பார்க்கிறோம் அவங்க தெளிவான ஒரு காரியத்தை ஆண்டவர் முன்பாக வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா, மார்த்தாள் இயேசுவினிடத்தில், ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படிங்கிறதான ஒரு ஆழமான ஒரு விசுவாசத்தை அங்க இன்னைக்கு நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த மார்த்தாளுடைய அந்த ஒரு விசுவாசம், நீர் இங்கே இருந்தீரானால் இங்க என்ன நடக்காது, என்னுடைய சகோதரன் மரித்து போய் இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. ஆண்டவரிடத்துல அவர்கள் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தை அங்க சொல்லப்படணுமா? ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஆண்டவர் யார் என்று சொல்லி, கிறிஸ்து யார் என்று சொல்லி, அவருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க, கண்ணாரை கண்டிருப்பதுனால, அப்ப அவருடைய அந்த வாழ்க்கையினுடைய முறைப்பாடுகள், அவர் போதிக்கிற விதங்கள் எல்லாமே அவர் பிதாவுக்குரியவர்களை போதிப்பது மட்டுமல்லாதபடி பிதாவின் சித்தத்தை அறிந்தவர் என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் அந்த நாட்கள் அவர் என்ன செய்கிறார், வசனத்தை பிரசித்தப்படுத்தி வியாதிஸ்தர்களை குணப்படுத்தி சாபக்கட்டுகளை மாற்றி அநேக பேரை அவர் என்ன செய்கிறார், சொஸ்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு மனிதனுடைய விசுவாசம் ஒன்றுதான் ஒரு மனுஷனை என்ன செய்யும், அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் எந்த காரியத்தை நினைக்கிறார்களோ அந்த காரியத்தை என்ன செய்யும், அவங்களுக்கு செயல்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். விசுவாசம் இல்லாதபடிக்கு நான் எந்த காரியத்தை என்ன செய்ய முடியாது. என் ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம என்ன செய்யும், நம்முடைய ஆண்டவர்கிட்ட இருந்து அதை ஒரு காலமும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம் தான். நாம் ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், ஆலயத்துல இருக்கிறோம் சொன்னா என்னுடைய விசுவாசம் தான் என்னை என்ன செய்கிறது, அவரோடு கூட இன்னும் என் உறவை ஐக்கியப்படுத்துமே தவிர என் விசுவாசம் இல்லாம ஜெபம் ஒரு நாளும் எனக்கு அது பிரயோஜனப்பட போறதே கிடையாது. அப்ப இந்த இடத்துல அவங்க என்ன சொல்றாங்க, என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், அவன் மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
அப்ப விசுவாசம் உள்ள சந்ததி நம்ம யாரு? நம்ம என்ன செய்ய ஆண்டவர், நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஏன் இந்த விசுவாசத்தின் சந்ததியாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார்னா, அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்றோம்? இயேசு இந்த இடத்துல இருப்பார் என்று சொன்னால், கிறிஸ்து இந்த இடத்துல இருப்பார் என்று சொன்னால், என் வாழ்க்கையில என்ன இருக்காது? பாவம் என்னை தொடராது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லப்படும் போது இங்க ஒரு மரணத்தை, ரெண்டு விதமான மரணத்தை நம்ம பார்க்க முடியும். ஒரு மரணம் எது? ஆத்தும மரணம். இரண்டாவது மரணம் எது? அது சரீர மரணமா இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நிறைய வாழ்க்கை, அதாவது நிறைய மனிதர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, சரீரம் உயிரோடு இருக்கும், ஆத்துமா மரித்து போயிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். சரீரம் உயிரோட தான் இருக்குது. அந்த சரீரத்துல என்ன கிடையாது? எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அந்த சரீரம் திடகாத்திரமா இருக்குது. சரீரம் என்ன பலனா இருக்குது. ஆனா ஆத்மாவில இன்னைக்கு என்ன கிடையாது? பலனற்று போயிருக்கிறதான ஒரு அனுபவம். ஆத்மாவில் இன்னைக்கு தைரியம் கிடையாது. காரணம் என்ன? அந்த ஆத்மாவில் இன்னைக்கு உலகத்தில் பாவம் சிக்கி கொண்டிருப்பதனால, உலகத்தினுடைய பாவங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்மாவில் இன்னைக்கு குடிகொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆத்மாவில பாவம் இருக்கும் போது ஆண்டவர் நினைச்சா, நீ விசுவாசித்தாலும் மரித்தாலும் நீ பிழைப்பா என்று சொன்னா, இந்த இடத்துல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என் பாவத்தை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டுவார் என்று சொல்கிற அந்த விசுவாசம் யாருக்குள்ள உறுதிப்படுகிறதோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஆத்மா உயிரோட்டப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அந்த ஆத்மாவில் என்ன இருக்கு? ஒரு உயிரோட்டம் இருப்பதை நான் பார்க்க முடியும். அதான் நீ மரித்தாலும் பிழைப்பாய் என்று சொன்னா, அங்க ஒரு காரியத்தை இன்னொரு கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டதான உயிரோடு எழுந்திருப்பின் நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த இடத்துல நான் படிக்கிற ஒரு பாடம் என்ன? என் ஆத்துமா மரிக்காமல் பிழைக்க வேண்டும் என்று சொன்னார், என் ஆத்துமா உயிரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னா, என்னுடைய விசுவாசம் அது தேவன் பேரிலேயா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய விசுவாசம் அது யாரிடத்துல இருக்கணும்? அது ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்கணுமே தவிர வேற எந்த ஒரு மனிதரிடத்துல என்ன செய்யக்கூடாது? நம்முடைய விசுவாசத்தை வைக்கவே கூடாது. அப்ப அவங்க இன்னும் நம்ம பார்க்கும்போது எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது, அதுல ஒண்ணு வாசிங்களேன். எபிரேயர் 12வது அதிகாரத்துல 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் விட்டுவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்து வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை நாம் என்ன செய்யப்பட வேண்டுமா? பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப அவர் என்னன்னு சொல்றாரு? நம்மை, அதாவது பாரமான யாவையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தை நாம் தள்ளிவிட்டு, ஏன்னா பாவத்தை தள்ளி விடுவது என்பது இன்னைக்கு அநேக பேருக்கு அது முடியாத ஒரு காரியம். பாவத்தை விட வேண்டும் என்று சொல்லிற வாஞ்சை இருக்கும், பாவம் செய்யக்கூடாதுன்னு ஆசை இருக்கும். ஆனால் அந்த பாவம் தன்னிருந்து எடுத்து மாற்ற முடியாத அனுபவத்துக்குள்ளாகத்தான் இருக்கிறாங்க. சில பேருடைய மனநிலைமை எப்படியா இருக்குது? சில பேர் என்ன, அவருடைய மனநிலைமைகள் சில காரியங்களுக்குள்ள அப்படியே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? உட்படுத்தி வைத்திருப்பார்கள். தன் மனநிலைமை இதுதான், என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய ஜீவித பாதை இப்படிப்பட்டதுதான். அப்ப நான் எதை நான் நினைக்கிறேனோ அந்த நினைவுகள் எனக்கு அதிகமா செயல்படுவதையும் பார்க்கிறோம்.
ஆனா இங்க அவர் என்ன சொல்றாரு, நமக்கு வேண்டாதவைகளை நான் என்ன செய்ய வேண்டும், உதறி தள்ளிவிட்டு ஆக வேண்டும். எனக்கு எது வேண்டாம் என்று சொல்லி எனக்கு தெரியும். அப்ப வேண்டாதவைகளை நான் வைத்திருக்கும் பொழுது, வேண்டாதவைகள் என்னோடு கூட இருக்கும் போது, வேண்டாதவைகள் எனக்குள்ளே செயல்படும் பொழுது, நான் தெய்வத்தோடு கூட என்ன செய்ய முடியாது, என்னுடைய நெருக்கத்தை நான் நிலைப்படுத்த முடியாது. இன்னைக்கு நிறையபடிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, வேண்டாதவைகளை தன்னோடு கூட வைத்து விட்டு வேண்டியவைகளை என்ன செய்வார்கள், தூரப்படுத்தி கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில எது வேணுமோ அது நமக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாததெல்லாம் கொண்டு வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடை. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு சூழ்நிலையோ அவர் என்ன சொன்னீங்க, என்ன செய்யுங்க, அதாவது நான் தள்ளிவிட வேண்டியதை நான் தள்ளிவிட்டு, அடுத்தவர் என்ன சொல்றாரு, விசுவாசத்தை துவக்குகிறவரோ முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி, யாரை நோக்கி ஓட வேண்டும், இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். சக மனிதனை நோக்கி ஓடுவதற்காக அல்ல, இல்ல ஒரு ஏதோ ஒரு இடத்தை நோக்கி நான் ஓடுவதற்காக அல்ல. என்னுடைய விசுவாசத்தை துவக்கினது யாரு, அது கிறிஸ்து தான். என்னுடைய விசுவாசத்தை துவக்கினா அது விசுவாசம் எப்படி எனக்குள்ள துவங்கப்பட்டது, என்னுடைய வீழ்ச்சியில, என்னுடைய அறியாமையில, என்னுடைய பலவீனத்தில நான் ஆண்டவரிடத்துல முறையிடுகிற அந்த முறையிடுதல் எனக்கு தேவனால் அது அளிக்கப்படும், இல்ல தேவனால் அது கொடுக்கப்படும் பொழுதுதான் என்னுடைய விசுவாசம் துவங்கப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாத இடத்துல விசுவாசம் தொடங்காது. நம்ம கேட்டோம்னா நம்ம என்ன செய்வோம், இது கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லுகிற ஒரு ஏக்கத்துக்குள்ளாக நம்ம இருந்துகிட்டே இருப்போம். ஆனா அதே நேரத்துல என் ஏக்கத்தை என் தேவன் நிறைவேற்றும் பொழுது, என் ஏக்கத்தை ஆண்டவர் அறிந்தவரா, என் நிலைமைகளை ஆண்டவர் அறிந்தவரா, என் வேண்டுதல்களை ஆண்டவர் அறிந்தவரா இருந்து அந்த காரியத்தை அவர் செயல்படுத்தும் போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கை எனக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கை மட்டுமல்ல அநேகமுடைய ஜீவிதத்துல என் ஆண்டவர் காரியத்தை நடப்பிக்கும் போதுதான் விசுவாசம் இன்னைக்கு உறுதிப்படுகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப என் விசுவாசம் எனக்குள்ள இருந்தால், விசுவாசம் எனக்குள்ள உறுதிப்படுகிற ஒரு நிலைமை. அவர் என்ன சொல்றா, விசுவாசத்தை துவக்குவதும் அவர் தான் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய, அவரே இயேசு கிறிஸ்து எனக்கு வைத்திருக்கிறதான அந்த ஓட்டத்துல நான் என்ன செய்யணும், பொறுமையாய் நம்ம ஓட வேண்டும். நிதானம் எந்த இடத்துல மனுஷன் இழக்கவே கூடாது. நிதானம் இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம் இன்னும் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய இருதயம் ஐக்கியப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிதானம் இழக்கிறோம் அப்படின்னு சொன்னா இந்த நிதானம் இழப்பல எங்க வருது அப்படின்னு சொன்னா, அது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெளிவா நம்ம படிக்கிறோம். நிதானம் இழக்கப்படுகிற இடம் எதனால உருவாகிறது, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதான நம்முடைய எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ள இருக்கிற பல ஜென்ம சுபாவங்கள் நமக்குள்ள என்ன செய்யப்படும், அது ஜென்ம சுபாவங்கள் எலும்பு மஜ்ஜைகளுக்குள்ள இருப்பதனாலதான் இன்னைக்கு எந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், பொறுமையற்று இருக்கிறதான ஒரு அனுபவம். ஆனா கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் மாறுகிறோம் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய குணாதிசயங்கள் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வா, நம்முடைய வார்த்தையில தெளிவான காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவா. நான் சிந்திக்கிற சிந்தனை எனக்கு தெளிவாக இருக்கும், என் பேச்சு தெளிவாக இருக்கும், என் நடக்கை தெளிவாக இருக்கும். எனக்கு முன்பாக வருகிறவர்கள் யார் என்பதை உணர்ந்து நினைச்சுவேன். அவரிடத்தில் நினைச்சுற அன்பை வெளிப்படுத்துற ஒரு அனுபவத்தை உருவாக்குவதுதான் எது, அதுதான் ஆண்டவருடைய அந்த ஒரு தன்மை நமக்குள்ள இருந்து வெளிப்படும். அதுதான் தெய்வத்தினுடைய தன்மையை தவிர வேற எதுவும் நம்மளை என்ன செய்யாது, தெய்வத்தன்மைக்குள்ள நம்ம வெளிப்படுத்தி கொள்ளவே முடியாது. வசனம் நமக்கு போதிக்கிற காரியங்களை அந்த வசனங்களுக்குள்ளாக இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நினைச்ச நமக்கு ஒரு ஓட்டத்தை வச்சிருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ஓட்டத்துக்கு விரோதமா என்ன இருக்கோ அதுல போராட்டம் வந்துகிட்டே தான் இருக்கும்.
நமக்கு தேவன் வைத்திருக்கிற ஓட்டம் அது எங்க போய் முடியணும்? அது நித்திய ராஜ்யத்துக்குள்ளாக போற ஓட்டமே தவிர அது உலகத்துக்குரிய ஓட்டம் கிடையாது. அது ஆண்டவர் சொல்லி இயேசு அவர்கள் அடிக்கப்படுவதற்குமாக விசாரணையில கேட்பாங்க, நீ யூதருடைய நீ யூதருடைய ராஜாவா என்று சொல்லி நீ இவர்களுக்கெல்லாம் ராஜாவா என்று சொல்லி கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து அழகான ஒரு வார்த்தையை சொல்வாரு. அவர் சொல்லுகிற வார்த்தையை நம்ம அங்க கவனிப்போம் என்று சொன்னா, நான் இந்த உலகத்துக்குரியவனா இருப்பேன் என்று சொன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற என்னோடு கூட இருப்பவர்கள் நான் பிடிக்கப்படக்கூடாதபடிக்கு எனக்காக இவர்கள் போராடி இருப்பார்கள். ஆனா நான் பிதாவின் ராஜ்யத்துக்குரியவனா இருப்பதனால இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எனக்காக போராட மாட்டார்கள். எனக்காக போராடுவது எனக்காக யார் போராடுவா? என்னுடைய பரமபிதா போராடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்துக்குரியவர்களுக்கு தான் உலகத்தின் போராட்டம். உலகத்துக்குரியவர்களுக்காக தான் உலகத்துக்குரியவர்கள் போராடுவார்கள். ஆனா நாம் தெய்வத்துக்குள்ளாக இருக்கிறோம் என்று சொன்னா, நான் இந்த ராஜ்யத்துக்குரியவன் அல்ல, நான் பரலோக ராஜ்யத்துக்குரியவன். எனக்கு நியமித்து வைத்திருக்கிற ஓட்டம் அது பரலோகத்துக்குரியது என்று சொல்ல அந்த நிச்சயத்தோடு கூட ஓடும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில எந்த எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ஜெயமாக மாற்றி தருவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம பார்க்கும்போது 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர், பூமி கூடாரமாகிய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உண்டான அறிவு எப்படியா இருக்குது? பரலோக ராஜ்யத்துக்கு அவர் வைத்திருக்கிற ஓட்டத்தை நான் பொறுமையோட எதுக்கு நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவர் நினைச்சுதா, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், ஏன்னா இன்னைக்கு நாம் கட்டப்பட்டதான அது வீடா இருந்தாலும் அது ஆலயமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், அது பெரிய மாளிகையா இருந்தாலும் என்ன செய்யும்? அது எல்லாமே அழிந்து போவதற்குள்ளான ஒன்று. ஆமென், ஆமென். அது எல்லாமே அழிந்து போவதற்குள்ளான உண்டானால் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டாயிருப்பது என்று சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அங்க மார்த்தாளுக்கு மரியாளுக்கு ஒரு காரியத்தை சொல்றாருன்னு சொன்னா, அவர் நமக்கு இன்னைக்கு அவர் வெளிப்படுத்துறார். நான் உங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? கைகளால் செய்யப்படாத ஒரு நித்திய வீடை நான் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அந்த ஆயத்தப்படுத்தப்பட்ட வீடு அது உங்களுக்காக வைக்கப்பட்டது என்று சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தையை நான் விசுவாசிப்பதனால அவர் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நான் விசுவாசிப்பதனால நானும் உயிர் தெழுவேன் என்று சொல்லிற அந்த விசுவாசம் எனக்குள்ளே உறுதிப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த ஆத்மாவுடைய விடுதலை எங்க உருவாகுது? அது விசுவாசத்துல மட்டும்தான் உருவாகும். ஆத்மாவின் விடுதலை எங்க உருவாகுது? வேதத்தை கேட்டதுனாலே ஜெபிப்பதனாலே அல்ல, நான் அவைகளை உட்கொண்டு இது என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்கிற அந்த விசுவாசம் தான் நமக்கு உறுதிப்படுத்தப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அதுல அவர் என்ன பரலோகம் உண்டு நமக்கு நாம் என்ன செய்யணும்? அறிந்தும் இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பகிர்ந்து வாசிப்போம் அப்படின்னு சொன்னா, அதுலயே 4வது வசனத்தை வாசிங்களேன். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வையை தரித்து கொள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த கூடாரத்தில் நாம் என்ன செய்றோம்னா பாரம் சுமந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம்.
அப்ப இந்த பாரமான பாவமான இந்த உலகத்துல எனக்கு பாரமா இருக்கிறதான, என்னை சூழ்ந்திருக்கிறதான இந்த பாரமான காரியமாகிய இந்த போர்வையை நான் களைத்து போடுவதற்கு விரும்பாமல் என்ன செய்யலாம். அநேகருடைய வாழ்க்கையை தான் நாம் பார்க்கிறோம். தனக்குள்ள இருப்பதை விட்டுவிட முடியல. அதே நேரத்துல நான் விரும்புவதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி மற்றவர்களிடத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம். நான் விட வேண்டியதை விடும்போது மட்டும்தான் மற்றவர்கள் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை விட்டு விலகுவார்கள். அப்ப இந்த பகுதியில வாசிக்க பாரம் சுமந்து நாம் தவிக்கிறோம். இந்த போர்வையை களைத்து போட வேண்டும் என்று நான் விரும்பாமல், ஆனா மரணமானது ஜீவனாலே விளங்கப்படுவதற்காக போர்வையை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். மரணம் எனக்கு வரக்கூடாது, நான் என்ன செய்யணும், நான் ஜீவனை தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற விருப்பம். அப்ப அந்த மரணத்தை நான் மேற்கொள்வதற்குள்ள வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வார்த்தை, ஆண்டோடைய வார்த்தை மரணத்தை நமக்கு என்ன செய்யும், ஜெயமாய் விளங்கப்படுகிற வார்த்தை. ஏன்னா அதுக்காக தாண்டவர் நம்ம வாசிக்கும் போது இருக்கோ அந்த 5 அதற்காக நாம் என்ன செய்யறோம், இதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துற யாரு, தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நம்மை யார் ஆயத்தப்படுத்துறமே, தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். மனிதனுடைய வார்த்தை நம்மை ஆயத்தப்படுத்த போறது கிடையாது. பேசுகிற என்னுடைய வார்த்தை யாரையும் ஆயத்தப்படுத்த போறது கிடையாது. ஆனா ஆவியானோர் வார்த்தைகளை வெளிப்படுத்தும் பொழுது அந்த வார்த்தைகளை யாரெல்லாம் முன்கொண்டு அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்காக தேவன் என்ன செஞ்சிருக்கிறார், ஒரு நித்தியத்தை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களுக்காக தேவன் என்ன செய்றா, ஒரு நித்தியத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். மனிதனுடைய விருப்பத்தை ஒரு நாளும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டா. மனிதனுடைய விருப்பத்துக்கு அல்ல. இன்னைக்கு நாம் நினைக்கிற இந்த நினைவுகள் எல்லாமே, நான் எந்த காரியத்தை இந்த இடத்துல நினைத்திருந்தாலும் சரி, அந்த காரியத்தை என் கர்த்தர் எனக்கு நிறைவேற்றி தரணும் அப்படின்னு சொன்னா என் விசுவாசம் என் தேவன் மேலையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எனக்காக மரித்து உயர்த்தெழுந்த இயேசு எனக்காக பரமேறி போய் எனக்காக கைவேலை இல்லாத ஒரு நித்திய வீடு எனக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்கிற அந்த விசுவாசம் இன்னைக்கு நமக்குள்ளே உறுதிப்படும் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையினுடைய விசுவாசம், என் வாழ்க்கையின் தேவையுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்னைக்கு நமக்கு நடத்தி கொடுக்கிற கர்த்தர். அல்லேலூயா, எனக்குள்ள இருக்கிற பாரமானவர்கள் எல்லாவற்றையும் நான் எடுத்து மாற்றி இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொன்ன ஏசாயா 25:8 வாசிக்கும் போது ஏசாயா 25:8 என்ன சொல்லி இருக்கிறாங்க, அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு அவர் என்ன செய்வார், முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரோ இதை சொன்னார். அல்லேலூயா. அப்ப விசுவாசிப்பவர்களுக்கு மரணத்தை ஜெயமாய் விளங்க பண்ணுகிற கர்த்தர் அவர்களுக்கு எது வெளிப்படுத்த, இந்த பூமியில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, அவர்கள் என்ன செய்வார்களாம், அவர் நினைச்சு மறுபடியும் ஒரு வாசியமாக ஜெயமாக விளங்கி எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். பாரமானவர்கள் எனக்குள்ள மாற்றப்படுவது அவர் என்ன செய்யறானுங்க, அந்த பாரங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது என் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு அடுத்து அவர் என்ன சொல்லிருக்காங்க, கண்ணீரை துடைக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு என் ஆண்டவர் நீக்கி போடுவார். ஆமென். ஏன், நான் விசுவாசிப்பது என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன். என் விசுவாசம் அது கர்த்தருடைய சமூகத்துல இருக்கிறது. நான் யாரையும் நம்பி இந்த பூமியில வாழ்வது கிடையாது. சங்கீதக்காரன் நாடத்திலே சொல்வது போல நான் வாசிச்சோம் இல்லையா, அந்த 118வது சங்கீத வாசனத்துல அவர் எனக்கு கேடகம் பலமும் எனக்கு துருகமா இருக்கிறார் என்று சொன்னா அவருடைய விசுவாசம்
கர்த்தர் ஒருவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. தன் சேனைகளை அவர் நம்பல, தன் படைபலத்தை நம்பல, அவருடைய உறவுகளை நம்பல. அவருடைய விசுவாசம் போராட்டம் வரும்போதெல்லாம், நிந்தனைகள் வரும்போதெல்லாம், அவமானங்கள் வரும்போதெல்லாம் கர்த்தர் எனக்கு கேடகமாக இருப்பா, கர்த்தர் எனக்கு அரணாக இருப்பா, கர்த்தர் எனக்கு பாதுகாவலா இருப்பார் என்று சொல்கிற அந்த விசுவாசம் தான் தாவீதை என்ன செஞ்சிச்சு, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் மாட்டிச்சு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ளே உருவானா மட்டும்தான் நம்முடைய ஆத்மாவில் ஒரு விடுதலையை பார்க்க முடியும். அந்த ஆத்மாவில் விடுதலை உருவாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யாது, கண்ணீர் என்று சொல்லுற அந்த சப்ஜெக்டுக்கு இடம் இருக்காது. அந்த ஆத்மாவில விடுதலை அடையும் போது மனிதன் என்னை நிந்திக்க மாட்டான். ஆத்மாவில விடுதலை அடையும் போது சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு வருவது கிடையாது. இந்த ஆத்மா விடுதலை அடைந்தா எல்லாவற்றையும் நான் மேற்கொண்டு போகும்போது எனக்காக நான் தெய்வம் வைத்திருக்கிற அந்த நித்திய ராஜ்யம் உண்டு. அந்த ராஜ்யத்துக்குள் நான் பிரவேசிப்பதற்கு கர்த்தர் நம்மை விசுவாசத்திலே பூரணப்படுத்த ஒரு நிமிஷம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. பரிசுத்தமும் நீதியும் நிறைந்ததான எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் காலை வேலைக்கா என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா ஆண்டவரே. அப்பா அதனுடைய தன்மைகள் ஆண்டவரே, அது அமேன் ஆண்டவரே, அது எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி அமேன். நாங்கள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாங்கள் அவர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான இந்த ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் நீர் கற்றுக் கொடுத்த இந்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வார்த்தையானது என்னையும் எங்களையோ இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையோ அமேன் உயிர்ப்பிப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தை 30, 60, 100 மேனியாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலன் அடைய அவர்களுக்கு அமேன் ஆண்டவரே, அவருக்கு பலன் கொடுக்கிற ஒரு அனுபவத்தை என் ஆண்டவர் கொடுப்பதற்காக உமக்கு சோதரம். வார்த்தை என்னும் மன்னாவை கொண்டு நீங்க போஷித்ததற்காக நன்றி. ஆவியாண்ட கரம் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.